சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் என்றால் என்ன? நம்முடைய சித்தாந்திகள் சாதாரணப்பட்ட ஆள்களே கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எந்தவித பைனாக்குலருமே இல்லாமல் 9 நவக்கோள்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தவன் தமிழ் சித்தாந்த ஞானிகள். எதன் அடிப்படையிலே? கடவுளை வெளியிலே தேட வேண்டாம், உன் உடம்புக்குள்ளே இருக்கிறது, உன் ஆத்மாவில் புதைந்து கிடக்கிறது. மனிதனோட உடம்புல 9 நவத்வாரங்கள் உண்டு. கண் 2, காது, மூக்கு ஓட்டை, வாய், இந்த மாதிரி 9 துவாரங்கள் இருக்கிறது மனிதனுக்கு. இதன் அடிப்படையிலே தான் 9 கோள்களையும் கண்டுபிடித்தான் ஞானி. 1. சித்த மருத்துவம் என்றால் என்ன? பொதுவாக மனித உடம்புக்கு பாதிப்பு தர வகையில் எந்த வகையில் பாதிப்பு வருகிறது? மிகப்பெரிய விஷயம் அது. 1 வாயு, வாதம், பித்தம், சிலேப்பம் என வகுத்தார்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் படித்த எம்எஸ்சி படித்த டாக்டர்லாம் கிடையாது. புரியுங்களா? அப்போ சித்த மருத்துவம் தான் பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள் அவர்கள்? அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள், பிணிகள் 3 வகையிலே தான் வரும். 1 வாதம், பித்தம், சிலப்பம். வாதம்னா வாயுக்களால் வரும். இன்னைக்கு கொரோனா வந்ததில்லை, சைனாவில் தொடங்கி உலகம் முழுக்க எப்படி பண்ணிச்சு? காற்று மூலியமாக மனிதனுக்கு வியாதி வரும். அடுத்தது நீர், குடிக்கிற நீர் மூலியமாக வியாதி வரும். புரியுங்களா? அடுத்து வெப்பம், சூரிய வெப்பத்தினாலும் நோய் வரும். அடிப்படையில் இந்த 3ஐயும் கண்டுபிடித்தார்கள். வாதம், பித்தம், சிலேப்பம். புரியுங்களா? சரி, வாதம், பித்தம், சிலேப்பத்திற்கு எப்படி வைத்தியம் செய்வது? இதை மாதிரி ஆராய்ந்தார்கள் ஞானிகள். நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஞானிகள்லாம் முட்டாள்கள், ஒன்றும் தெரியாது, பழமையை போற்றுவதா? அதெல்லாம் அந்த காலத்தில் மனிதர் வாழ்ந்தார்கள். இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதாவது இப்போ வெப்பம் ஜாஸ்தியாக போச்சு, அதாவது உணவையே மருந்தாக பயன்படுத்தினார்கள். அதுதான் பெரிய விஷயம். இந்த வெப்பத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்குன்னே மூலிகை கண்டுபிடிச்சாலும் பாருங்கள். அதாவது வெப்பத்தினால் வளரக்கூடிய தாவரம். எல்லா காயும் பாருங்கள், கீழே மிளகாலாம் பார்த்திங்கன்னா கீழே காய்ச்சி தொங்கும். வெண்டைக்காயை பாருங்கள், இது மேலே நோக்கி சூரியனை நோக்கி இப்படியே நிற்கும். இது வெப்பத்திற்குரிய காய்கறி. அப்படி தான் வகுத்தார்கள். காற்றுக்குள்ள காய்கறி, பரங்கிக்காய், பூசணிக்காய்லாம் பாருங்கள் சைடில் போயிருக்கும். நான் சொல்ல போகிறீங்களா? சைடில் பெருசாக போகும். இது காற்றுக்குரிய காய்கறிகள் கண்டுபிடிச்சானோ. நீருக்குள்ள காய்கறி எப்படி கண்டுபிடிச்சானோன்னா, புடலங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா தொங்கும் கீழே பூமியை நோக்கி. இதன் அடிப்படையிலே தான் அவர்கள், அதாவது மரம், செடி, கொடிகளை வைத்தியமாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இது மிகப்பெரிய விஷயம். பெரிய வீடியோவில், லாங் வீடியோவில் பேசுகிறேன்.